நாட்டுக்கோழிகளுக்கு இணையாக முட்டைகள் அதிகம் இடக்கூடிய இறைச்சி அதிகம் உள்ள கிராமப்பிரிய வனராஜா ரக கோழிகளுக்கு தற்போது விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இது குறித்து இந்த தொகுப்பில் தமிழகத்தில் இறைச்சிக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதே நேரம் இறைச்சியின் விலையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனை ஈடுகட்ட கோழி உற்பத்தியில் நாமக்கல் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை நிலையம் நாட்டுக்கோழி உள்ளிட்ட 4 வகையான கோழிகளின் மரபணுக்களை இணைத்து கிராமப்பிரியா வனராஜா ஆகிய 2 புதிய ரக கோழிகளை உருவாக்கியுள்ளது. பொதுவாக நாட்டுக்கோழி ஆண்டுக்கு 80 முட்டைகள் தான் இடும். கிராமப்பிரியா ரக கோழி ஆண்டுக்கு 220 முட்டைகள் இடும். வனராஜா 160 முட்டைகள் இடும். இதில் வனராஜா இறைச்சிக்காக உருவாக்கப்பட்டது. நாட்டுக்கோழிகள் 6 அல்லது 7வது மாதங்களில்தான் 1 கிலோ எடைக்கு வரும். ஆனால் வனராஜா 3வது மாதத்திலேயே 1 கிலோ எடைக்கு வந்துவிடும். இந்த கிராமப்பிரியா அப்படிங்கிற இனம் முட்டையிடுவதற்காகவே தரம் உயர்த்தப்பட்ட இது. இந்த தரம் உயர்த்தப்பட்ட நாமக்கல் கோழி 1, கிராமப்பிரியா, வனராஜா இவை எல்லாமே வெள்ளை நிறத்திலிருந்து பழுப்பு நிறம் வரை, அதாவது நாட்டுக்கோழியே ஒத்த முட்டைகளை இடக்கூடியது. நாட்டுக்கோழி முட்டையில் இருக்க அத்தனை சத்துகளும் இந்த வனராஜா, கிராமப்பிரியா, நாமக்கல் கோழி 1 எல்லாத்துலேயுமே இருக்கும். முட்டை மற்றும் இறைச்சிக்காக நாட்டுக்கோழி வளர்க்கும் விவசாயிகள் இந்த புதிய ரக கோழிகளையும் சேர்த்து வளர்த்தால் நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்தின் திட்ட இயக்குனர் அகிலா. பொதுவாக நாட்டுக்கோழி வளர்த்துறவங்க இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட புதிய ரக கோழிகளை வளர்த்தும் போது அதிகமான முறையில் லாபம் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முட்டை மற்றும் இறைச்சிக்கான கோழிகள் வளர்ப்பில் தேசிய அளவில் தமிழகம் முன்னணி இடத்தை பெறவும் விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்படவும் இது போன்ற புதிய கண்டுபிடிப்புகள் அவசியமே. இந்தியாவிலேயே கோழிப்பண்ணை தொழிலுக்கு புகழ்பெற்றுள்ள நாமக்கல்லில் தற்போது இறைச்சிகள் விலை கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் புதிய இனவருத்திகளான கோழி மற்றும் முட்டை, அதாவது வனரோசா மற்றும் கிராமப்பிரியா ஆகிய 2 ரகங்கள் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த புதிய ரகங்களை விவசாயிகளும் கோழிப்பண்ணையாளர்களும் அதிக அளவில் வாங்கி சென்று வருகின்றனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து ஆர். ரவிக்குமார்.